மலேசியா, அது வந்து கிளாந்தான் பஹாங் அந்த மாதிரி ஒரு சைட்டு. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஈஸ்ட் சைட்டு. ஓகே, ஸோ இந்த இந்த ஏரியாவில் இந்த ஒரு கம்போங் இருக்கே, அங்கே ஒரு கம்போங் இருக்கே, அந்த கம்போங்கில் வந்து ரஹ்மாட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு இப்போ அம்மா அப்பா இருக்காங்க. அவரோட பெரிய பையனோட பேர் தான் இந்த ரஹ்மாட் வச்சுக்குவோம். அவருக்கு வந்து வயசு ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும். அவர் ரெண்டாவது பையன் பேர் வந்து ஜமால். அண்ணன் தம்பிங்க 2 பேர். அம்மா அப்பா இருக்காங்க, 2 பையனுங்க அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப இந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வீடு இருக்கும். ரொம்ப பக்கத்துலேயே இல்லை, ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் வந்து கம்போங்கில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு அமைப்பு அவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இந்த டெலிவரி வேலை வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ மேக்ஸிமம் வந்து வெளியில் தான் இருப்பார். வணக்கம் ராஜேஷ் சிஸ்டர். மேக்ஸிமம் வெளியில் தான் இருப்பார். அவங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி வந்து வெளியில் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வெளியாகிற டைமில், அதுவும் அந்த டைம் இந்த சீசன் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே நார்மலாக வருஷ கடைசியில் வந்து ஸ்கூல் ஹாலிடே வரும்ல, அந்த மாதிரி டைமு. அப்போ இவங்க அம்மா வெளியாகும் போதெல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த அம்மாட்ட வந்து சொல்லுவாங்களாம், தம்பியை பார்த்துக்கோ, ஏன்னா தம்பிக்கு வந்து 7 வயசு தான் அந்த டைமில், தம்பியை பார்த்துக்கோ, தனியாக விடாத அப்படின்னு சொல்லி பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ இந்த 12 வயசு ரஹ்மாட் வந்து இப்போ நார்மலாக 12 வயசு 11 வயசு பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறையா இருக்கும், கம்பவுண்ட்லேயே ஃப்ரெண்ட்ஸு நிறையா இருக்கும். அப்போ அம்மா அப்பா சொன்னால் கூட எப்படியாவது நம்ம விளையாடுறதுக்கு போயிடணும், எங்கேயாவது நம்ம வந்து லேப்பா பண்ண போயிடணும் அப்படின்னு தான் எண்ணம் தோணும், ஓகேவா. அப்போ அம்மா வந்து எவ்வளோ கண்டிஷனாக சொன்னாலும், நீ வீட்லேயே இரு, நீ வெளியில் போகாது, இன்னைக்கு அம்மா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அப்படி சொன்னாலும், எப்படி பார்த்தாலும் திருட்டுத்தனமாவது போகணும்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த வயசில் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப சுட்டித்தனம். அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுதுனாக்கா, இதே மாதிரி வந்து இந்த ஜமால் 7 வயசு பையன், அந்த ஜமால் பையன் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வெளியில் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வெளியில், ஏன்னா கம்பவுண்ட் வீடு உங்களுக்கு தெரியும், படியில் கொஞ்சம் மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் அந்த ஹாலு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. நம்மளாம் அந்த மாதிரி கம்பவுண்ட் வீடு மாதிரி தான் இருக்குது. அந்த படியிலேருந்து இறங்கி அவர் வந்து கீழே விளையாண்டுக்கிட்டு இருப்பார், வீட்டுக்கு வெளியிலலாம் விளையாண்டுகிட்டே இருப்பார். அப்போ இந்த ரஹ்மாட் வந்து என்ன பண்ணுவார், அடிக்கடி வந்து மீன் பிடிக்க போயிடுவார். ஏன்னா கடலுக்கிட்ட தான் அவங்களோட வீடு, அந்த சொன்ன இல்லையா 1 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படின்னு. அவர் அந்த வயசுலேயே வந்து மோட்டார் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டாரு. நார்மலாக வந்து இந்த கம்பவுண்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மோட்டார் பைக்லாம் ஓட்டிக்கிட்டு கடைக்கு போவான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அனுப்புவாங்க பேசிக்காகவே. ஸோ இந்த மாதிரி வந்து இவர் மோட்டார் பைக் வந்து இவர் பாய்ச்சிக்கிட்டு அது போயிட்டு வர்றதெல்லாம் இருக்குது. அடிக்கடி வந்து மீன் பிடிக்க போவார். அங்கே படகு இருக்கும், அந்த படகு வந்து இவங்களோட தான் இதுன்னு அந்த நான் கதையில் வந்து சொல்லலை நம்மக்கிட்ட, இது இவங்களோட படகா இல்லை எப்படி அவர் போவார் அப்படின்னு அந்த விவரம் வந்து சொல்லாதனால நம்மளும் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ இவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து மீன் பிடிக்க போவார். ஃப்ரெண்ட்ஸு இல்லாமல் இருந்தால் கூட இவர் என்ன பண்ணுவார், யாராவது ஒரு ஆள் நம்ம கூட தும்மானா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் மீன் பிடிச்சி வந்துடலாம். ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த காய்ஸ்க்கு வந்து காய்ஸ்க்கு வந்து இந்த மீன் பிடிக்கிறதுனாலே ரொம்ப ஒரு ஆசை. இதுனாக்கா இவர் இந்த 11-12 வயசில் வந்துட்டு மீன் பிடிக்க போகிறதுக்கு அடிக்கடி போவார் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஆனால் அந்த அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து வெளியேட்டாங்க. போகும்போது என்ன சொல்கிறாங்க, ரமாட் தம்பியை பார்த்துக்கோ, தம்பி தனியாக இருக்காரு, சும்மா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்கங்கே போகக்கூடாது, தம்பி தனியாலாம் விட்டுட்டு போகக்கூடாது, ஓகேவா, புரியுதா. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி, ஏன்னா இவங்க அம்மா வந்துட்டு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் ஜமாலை வந்து கூட அனுப்பவே மாட்டாங்க, பெரிய பையன் கூட அனுப்பவே மாட்டாங்க, எப்போவுமே ஏசுவாங்க. சின்ன பையன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது வந்து அவ்வளோ சேஃபு கிடையாது, எங்கே ஏதாவது நாச்சுனாக்கா அப்புறம் அதோட நம்ம ஒன்றும் என்ன பண்ணுறது தெரியாது, நீங்கள் ஒழுங்காக பேசாமல் இரு, நீ போகிறதா இருந்தால் போ ஃப்ரெண்ட்ஸு கூட, ஆனால் தம்பியை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த அன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பையன்கிட்ட ரம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன், கொஞ்சம் அமைதியாக வீட்லேயே இருக்கணும், தம்பி இருக்காரு வீட்லேயே இருக்கணும், ஓகேவான்ட்டு. இவரும் ஓகேம்மா போயிட்டு வாங்கம்மா, ஐயோ எனக்கு தெரியும்மா அப்படின்னு கடுப்பாயிட்டு சொல்கிறாரு. அப்போ இவங்களும் சரி நான் சொல்கிறேன், ஓகே நீ பார்த்துக்கோ, பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு பிறகு ராமாட்டோ வீட்டில் இருக்காரு, நோண்டுறாரு, அங்கே போகிறாரு இங்கே வராரு, என்னென்னமோ செய்கிறாரு, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு போர் அடிக்குது, என்னடா அது கடுப்பாக இருக்குது, அம்மா எத்தனை மணிக்கு வருவாங்க, ஜமால் வேற இங்கே இருக்கான் கூட நம்ம கூட, இவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, போர் அடிக்குது, ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறார் இவர். அப்போ யோசிச்சு வச்சுட்டு பேசாமல் மீன் பிடிக்க போயிடலாமா, ஆனால் தம்பியை தனியாக விட்டுட்டு போக முடியாது,
அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அதோட நம்மளுக்கு நல்ல செம்மையாக உழுவும் பாட்டு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு, என்ன திருட்டு வேலை பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஆசைகள் இந்த மாதிரி வந்து தீக்கலாம் அப்படின்னும் போது அம்மா வந்து குறுக்க நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா. ஐயோ நம்மளுக்கு ஏதாவது உளுந்துரும் இன்னைக்கு ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பொய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா நோம்லா. அந்த மாதிரி தான் இந்த ராமாட்டை வந்து பிளான் பண்ணுறாரு. அம்மா கிட்ட இந்த டிப்பு என்ன கதை சொல்லலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போ பிளான் பண்ணும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி நம்ம அமைதியாக தம்பியை வந்து சத்தம் போடாமல் கூட்டிகிட்டு போயிடுவோம். கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்ம நடந்துக்குவோம். இது சொன்னால் தானே இது வரும், தம்பிக்கு வந்து ஏதாவது லாலிபப்போ அதை வாங்கி கொடுத்து வாய் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு இவரை பிளான் பண்ணிட்டாரு. அப்போ தம்பிக்கிட்ட, வணக்கம் ரோலெக்ஸ் பிரதர், தம்பிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, அடே மீன் பிடிக்க போகிற அண்ணன் வரியா அப்படின்னோடனே, ஏ வர 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 ஜாலி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து அவர் இருக்கார். ஏன்னா மீன் பிடிக்க போகிறதுக்கு அண்ணன் கூட நான் போகிறேன்னு, ஏன்னா பிள்ளைங்க அப்படி தானே எங்கே போனாலுமே நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இவரும் நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அண்ணன் கூட போகிறதுக்கு. ஆனால் அம்மா வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால வந்து அவர் என்ன பண்ணுவார், கெஞ்சுவார், நானும் போகிறேன் அண்ணன் கூட அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அம்மா வந்துட்டு அதெல்லாம் இது பண்ணவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. சேஃப் இல்லை, நீ இங்கே இரு அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த அன்னைக்கு அம்மா வேற இல்லை வீட்டில். ரஹ்மாட்டுக்கு வந்து போய் ஆகணும் மீன் பிடிக்கன்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு தம்பிக்கிட்ட கேட்கும்போது அவரும் ஓகேன்ட்டாரா. இப்போ 2 பேருமே அந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சு மோட்டார் பைக்கில் ஏறுறாரு. அப்போ தம்பியும் ரொம்ப ஜாலியாக வந்து மோட்டார் பைக்கில் ஏறிட்டு போகும்போது இவர் என்ன சொல்கிறாரு, டே அம்மா கேட்டாங்கன்னா நீ போகலை, அண்ணன் கூட வரல, மீன் பிடிக்க நம்ம போகலை அப்படின்னு சொல்லணும், புரியுதா? அண்ணன் உனக்கு லாலிபாப்லாம் வாங்கி தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜமாலும் ஓகேண்ணே, ஓகே நான் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், அம்மாட்ட சொல்ல மாட்டேன், அடுத்ததான் என்னை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேயா? சரி அம்மாக்கிட்ட சொல்லக்கூடாது, நான் லாலிபாப் வாங்கி தரேன் சொல்லி கடையில் போய் நிப்பாட்டி இவருக்கு லாலிபாப்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு படகு எடுக்கிறாங்க, படகுல வந்து போகிறாங்க. ஆனால் இது 2 பேர் தான். அதனால தான் நான் சொல்கிறேன் கைஸ், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கதையில் அவங்க சொல்லலை. யார் வந்து படகு ஓட்டுறா, இல்லை இவங்க தனியாக தான் போகிறாங்களா, அந்த விஷயம் வந்து சொல்லலை. ஆனால் அந்த பிக்சர் பார்க்கும்போது 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க அதில். ஸோ அதை வச்சு நம்ம கதையை சொல்கிறோம். அப்போ இந்த ரம்மாட்டு வந்து அந்த படகு வச்சுட்டு ஓட்டுறாரு, வணக்கம் ஓட்டுறாரு. இவர் வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போ இந்த ஜமால் பையன் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே குதிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் என்ன பிள்ளைங்க கொஞ்சம் நாட்டி பண்ணுவாங்க இல்லையா, அதனால் இங்கே குதிக்க ஆரம்பிக்கும் போது இவர் வந்து சொல்கிறாரு, ஜமால் ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காரு, நீங்கள் எங்கேயாவது விழுந்துட்ட அப்படின்னாக்கா அப்புறம் அம்மா கிட்ட நான் பதில் சொல்லணும், ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காரு, ஓகேவா? என்னால் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம வந்து மீன் பிடிக்க வந்தோம், நான் இது பண்ணணும், இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏசுறாரு. ஏசும்போது இந்த ஜமாலும் அப்படியே சமத்தாக உட்காந்துடுறாரு. ஏன்னா இவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, அடுத்தது அண்ணன் கூட்டிகிட்டு வர மாட்டேன் உடனே அப்படின்னோடனே அவருக்கு ஒரு பயம், ஐயோ அடுத்தது நம்ம வரமாட்டோம், பரவாயில்ல நம்ம வந்து அண்ணன் பிச்சு கேட்போன்ட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு அப்படியே கடல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் வந்து தட்டுப்படுது. இவங்க படகு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஓகே, அது வந்து ஒரு என்னது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதோட படகுல அது வந்து அந்த இதில் வச்சு அடிக்க மாட்டாங்க, அது மோட்டரில் வந்து ஓடுற ஒரு படகு. அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகும் இல்லையா. போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஜமால் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்த பார்க்குறாரு, தண்ணிக்குள்ளே தான் பார்க்குறாரு. அந்த தண்ணியிலேருந்து ஏதோ ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த குச்சி வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும், மொத்தமாக ஒரு பலகை சைஸில் கொஞ்சம் மொத்தமாக வந்து ஏதோ இவங்க படகு நோக்கி வர்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. இது என்னது, என்னமோ குச்சி மாதிரி இருக்குது, கட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கட்டை வந்து அந்த படகை நோக்கி அப்படியே ஸ்பீடாக, அந்த படகுக்கு ஈக்குவலாக ஸ்பீடாக வருது. அப்போ படகுக்கு ஈக்குவலாக ஸ்பீடாக வருது. வேகமாக வரும்போது இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். இது என்னவா இருக்கும், என்ன ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்கீங்க, எப்படி வந்து அந்த இது வந்து வரும் ஸ்பீடாக, அந்த மாதிரி வர்றது இருக்கா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, இதை பிடிச்சி எடுத்துருவோம், நம்ம வெளியில் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பலகையை தூக்குறாரு. அந்த என்னமோ வந்துச்சு சொன்ன இல்லையா, அந்த படகுக்கு ஸ்பீடாக வந்துச்சு சொன்ன இல்லையா, அதை வந்து கையில் பிடிச்சி தூக்கின அந்த செகண்டு அவரோட கண்ணெல்லாம் அப்படியே கருவிழி ஆயிடுச்சு. அந்த வெள்ளை கலர் கண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கருப்பாயிருச்சு. டப்புன்னு அவர் என்ன ஆச்சுன்னு தெரில, தண்ணிக்குள்ளே உளுந்துட்டாரு கைஸ். யார், இந்த 7 வயசு ஜமால் பையன் உளுந்துட்டான் தண்ணிக்குள்ளே.
தண்ணிக்குள்ளே உழுவும் போது ஒரு கத்துனார் இல்லையா, அந்த கத்துற சத்தம் கேட்டு இந்த ரஹ்மத் வந்து மீன் பிடிக்கிறதுல ஆர்வமாக இருக்கார். அந்த பக்கமாக பார்த்துட்டு இந்த பக்கம் ஜமால் வந்து கீழே விழுந்தோன்னே அவர் வந்து பயத்தில், ஏன்னா தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு அவங்க அம்மா கிட்ட இவர் பதில் சொல்லணும் இல்லையா, அந்த பயத்தில் இவர் டப்புன்னு தண்ணியில் வந்து இது பண்ணி தம்பியை அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு தம்பியை பிடிச்சி இழுத்து அந்த படகுக்குள்ளே உட்கார வச்சுட்டு தப்பிச்சிட்டாங்க 2 பேருமே. அவருக்கு பதற ஆரம்பிச்சிட்டாரு. நார்மலாக கைஸ் இந்த மாதிரி பிள்ளைங்க தண்ணியில் விழுந்தாங்கன்னா, அதுவும் இந்த 7 வயசு பையங்க மாதிரி வந்து தண்ணியில் விழுந்தாங்கன்னா நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, கத்தி அலறுவாங்க பயம். ஏன்னா தண்ணியில் மூழ்கிட்டாங்க அப்படின்னா மூச்சு திணறும். அந்த மூச்சு திணறனால அழுவாங்க, பயத்துலேயும் அழுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஜமால் வந்து உளுந்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரே அமைதி, அழுகலை, சத்தம் போடலை, பேசலை, ஒன்றுமே இல்லை, அப்படியே அமைதியாகவே இருக்கார். இப்போ இந்த ரஹ்மத் வந்து பயம் அவருக்கு, ஏன்னா அம்மா கிட்ட வந்து என்ன வாங்கி கட்டிக்குவாருன்னு தெரியாது இல்லையா. அவருக்கு பயம் வந்துட்டு இவர் கேட்குறாரு, அடே நான் தான் சொன்னனா இல்லையா, நீ வந்து ஒழுங்காக உட்காரு ஒரு இடத்துலன்னு சொன்னனா இல்லையா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஏன் வந்து இந்த மாதிரி நீ பண்ணி பற்றிய பெண்ணாச்சுன்ட்டுனே, உனக்கு எதுவும் இல்லைல்ல, ஏதாவது காயப்பட்டுச்சா, எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ஜமால் பையன் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான், ஒரு பதிலுமே சொல்லலை. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா நல்ல வேளை தம்பியை நல்ல மாதிரி காப்பாற்றுனதே ஒரு பெரிய விஷயம்தான், நல்ல மாதிரி இருக்கிறதே அது ஒரு இதுதான், நம்ம வந்து சத்தம் போடாமல் பையனை வந்து இது பண்ணிடுவோம், கூட்டிகிட்டு போயிடுவோம், அம்மா வரக்கட்டிலையும் நம்ம வந்து தம்பியை துணியெல்லாம் மாற்றி குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம மாட்டாமல் இருக்க முடியும்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா. அப்போ ஒரு படகை திருப்பி கிளம்பி போகிறாங்க. மோட்டார் பைக் எங்கே பக்கிங் பண்ணாங்களோ அங்கே திருப்பி போகிறாங்க, கரைக்கு போகிறாங்க. போயிட்டு இவர் மோட்டார் பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரும்போது கூட ஜமால் வந்து எதுவுமே பேசலை, அழுகலை, ஒன்றுமே செய்யலை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ இவருக்கு அந்த படப்படன்னு பயமாக இருக்குது, ஒரு ரம்மாட்டுக்கு வந்து பயமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏய் ஜமாலியோ அமைதியாக இருக்கு, அம்மா கேட்டாங்கன்னா எதுவுமே உளறி வைக்கக்கூடாது புரியுதா, அப்புறம் அண்ணன் வந்து திருப்பி நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக நீ வந்து சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் வந்துட்டு அப்படி அமைதியாக தான் இருக்கார். சரி பரவாயில்ல, அமைதியாக இருக்கிறதே போதும், அம்மா கேட்கும்போது எதுவும் நம்மளை மாட்டி விடாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகணுன்னே இவர் வேகமாக ரெடி பண்ணுறாரு பையனை. வேகமாக போயிட்டு டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இவரை குளிப்பாட்டி விட்டு சட்டையெல்லாம் மாற்றி விட்டு நல்ல பையன் மாதிரி, ஏன்னா துணியெல்லாம் நனைஞ்சிருக்கு இல்லையா, தண்ணியில் விழுந்தாங்க இல்லையா, ஸோ அதனால் எதுவுமே தெரியாத மாதிரி கரெக்டாக வந்து பண்ணி வச்சுட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். கரெக்டாக வந்து பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சுட்டு இவரும் வந்து நல்லா க்ளீனாக வந்து உட்காந்துருக்காரு ஹாலில். அவங்க அம்மா நல்ல வேலை வரவே இல்லை இவர் இதெல்லாம் செய்கிற வரைக்குமே. அப்போ ரொம்ப நேரம் சேர்ந்து அவங்க அம்மா வந்தாங்க. வரும்போது அவங்க அம்மா 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது, எந்த ஒரு சந்தேகமும் வரல. இந்த ஜமால் ஐயாவும் வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே அமைதியாக எதுவுமே பேசலை. இவரும் அப்படி பார்த்துக்கிட்டு, அப்பா நல்ல வேலை இன்றைக்கி நம்ம தப்பிச்சோம், அம்மா எதுவுமே கண்டுபிடிக்கல, எல்லாம் ஸ்மூத்தாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் வேலை விட்டு வர்றாரு நைட்டுக்கு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. நாசிகரிங்க எப்படி சமைச்சு வச்சுருக்காங்கன்னா, நல்லா பிடாசாக சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த சில்லி படி இருக்குல்ல, இந்த ரெட் கலர் சில்லி படி சின்னதாக இருக்குமே, அந்த சில்லி படியெல்லாம் வந்து தனியாக போட்டு சில்லி படி வந்து தனியாக போட்டு சமைச்சு வச்சுருக்காங்க. அது வந்து அரைக்கில ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 வெட்டி நாசிகரிங்க உரப்பாக செஞ்சு வச்சுருக்காங்களா. அப்போ சின்ன பிள்ளைங்க நார்மலாக வந்து அவ்வளோ உரப்பு வந்து சாப்பிட மாட்டாங்க, அது வந்து சைட்டாக வந்து ஒதுக்கி தான் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது அவங்க அம்மா நோட் பண்ணுறாங்க, அந்த ஜமால் வந்துட்டு நாசி கோரிங் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார், நார்மலாக தான் சாப்பிட்றாரு, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, பயமாலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே வச்சிருக்கிற அந்த சில்லிப்பாடியும் சேர்த்து வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்றாரு. வாழ்க நாசி கோரிங். ஆமாம், அதுதான் சிம்பிள் ஃபுட்டு சமைக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இவங்க வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது ஒருவேளை நம்ம சீலாவாக பார்த்துருப்போம் போல், அது வந்து சில்லிப்படியாக இருக்காது. ஸோ இது வந்து சில்லிப்படியாக இருக்காது, மேபி வெங்காயமாக கூட இருக்கலாம், நம்ம தான் வந்து சீலாவாக பார்த்துட்டு போல இருக்குது. பையன் இந்த மாதிரி உரப்பு சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டாங்க. அப்போ எல்லோரும் படுக்க போயிட்டாங்க. நைட்டாவது படுக்க போயிட்டோன்னே நைட்டுக்கு இவங்க அம்மா வந்துட்டு எந்திரிச்சிட்டு, பா தண்ணி தாகமாக இருக்குது, அப்படியே எனக்கு தண்ணி எடுத்துருவாங்களே அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க. ஹஸ்பண்டு கடுப்பு ஆகுறாரு, ஐயோ உனக்கு தண்ணி வேணும்னு நீ போய் குடிக்க வேண்டியதானே, நான் வேலை விட்டு தூங்கலான் இருக்கேன், நிம்மதியாக விடுறியா நீ, ஐயோன்னு கத்துறாரு. அப்போ இவங்களும் நான் போய் எடுக்கட்டா, சரி விடுங்க தூங்குங்க அப்படி சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே எந்திரிச்சு நார்மலாக தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும், தலையெல்லாம் பப்பரப்பேன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியாக கொட்டாய் விட்டுக்கிட்டு அப்படிச்சிட்டு அப்படியே இந்த பாதி தூக்கத்தில் வராங்க. பாதி தூக்கத்தில் அப்படியே வந்து ரூம்லேருந்து வெளியாகிட்டு கிச்சனுக்கிட்ட போகிறாங்க. நார்மலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம வந்து லைட் தட்டுவோம், ஏன்னா நம்ம அது சீக்கிரப்படுத்துவோம் இல்லையா. ஹாலில் லைட் தட்டிட்டோன்னா கிச்சனில் வந்து அந்த லைட்டு வந்து நம்மளுக்கு தெரியும்,
வெளிச்சமாகவே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சனில் லைட்டு தட்ட மாட்டோம், அதான் டாய்லெட்டில் தட்டிக்குவோம்ல, அப்புறம் என்னதுக்கு தட்டணும்னு சொல்லி தட்ட மாட்டோம் இல்லையா. அதேமாரி இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹாலுக்கு வந்தோடனே ஹாலோட லைட்டை வந்து திறந்துடுறாங்க. இவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போகும்போது லைட்டு திறக்கல, ஹாலோட லைட்டு வந்து கொஞ்சம் இருக்குது. அவங்க போகும்போது பார்க்குறாங்க, யாரோட அது கிச்சனில் உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்நேரத்தில் அப்படின்னு நல்லா உத்து பார்க்குறாங்க. நம்ம ஜமால் அவர் உட்காந்துக்கிட்டு இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, குத்த வச்சு உட்காந்துருக்காரு, அதுவும் டேபிள் மேலேயே ஏறி. வணக்கம் சிஸ்டர். டேபிள் மேலே ஏறி உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டு அந்த நாசி கோரிங்க அப்படி சாப்பிட்றாரு பயங்கரமாக. அதுவும் இவங்க அம்மா அப்படி உத்து பார்க்குறாங்க. ஜமால், ஏய் ஜமால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் அப்படி கேட்குறாங்க. இந்த ஜமால் வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணலை, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. நம்ம பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டானே, ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காரு இவர் அப்படின்ட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க சத்தம் போடாமல் டாய்லெட்டோட லைட்டை வந்து தட்டுறாங்க. ஏன் கிச்சன் லைட் அவங்க தட்டலைனாக்கா, கிச்சன் லைட்டோட சுவிட்ச் வந்து ஹாலுக்கு கிட்ட இருந்து நம்ம விளையாடுற டைமில் தான் இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ அங்கே அவங்க வந்து ரிவர்ஸில் போய் ஆகணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து டாய்லெட் லைட்டு தட்டுவோம்னு சொல்லி டாய்லெட் லைட் தட்டுறாங்க. கொஞ்சம் வெளிச்சம் வருது. அவங்க பார்க்குறாங்க, இந்த ஜமால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் சொன்னல இந்த சில்லிப்படி ரெட் கலரு, அந்த சில்லிப்படியை எடுத்து கடித்து சாப்பிட்றாரு. அந்த நாசி கோரிங்கிலேருந்து சில்லிப்படியை எடுத்து கடித்து சாப்பிட்றாரு. அதை அவங்க அம்மா நல்லாவே பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அதோட தகு பண்ண பயம். ஏன்னா பையன் வேறு மாதிரி இருக்கான், இது வந்து நம்மளோட பையன் மாதிரியே இல்லையே செய்கிறதுலாம் அப்படின்ட்டு இவங்க பையன்கிட்ட இதுக்கப்புறம் பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்கே ஒரு பெரிய உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு, தலைமுடியெல்லாம் பப்பரப்பேன்னு வச்சுக்கிட்டு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிக்கிட்டு. ஆனால் அதை கூட பார்க்காம அந்த பையன் அவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றான்றது அது கண்டிப்பாக அப்நார்மல் இல்லையா. ஸோ இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு பயம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அப்போ அவங்க வாங்க இங்கே வந்து பாருங்கள், நம்ம பையனை வந்து பாருங்கன்னு. இவங்க அப்பா என்ன நினச்சிக்கிட்டாரு, ஐயோ இவளுக்கு ஒரு வேலையே இல்லை, தண்ணி வேணால் குடிக்க வேண்டியதானே, எதுக்கு நம்மள சும்மா நொய்ன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ஐயோ தண்ணி இல்லை, ஒழுங்காக இங்கே வந்து பாருங்க, நம்ம பையன் வந்து வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், வந்து பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு கதையாயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பிரச்சனைலாம் அப்படின்ட்டுன்னு இவரு எந்திரிக்கிறாரு. ஏன் என்னாச்சு யார் அப்படின்னு கேட்கும்போது, ஜமாலுக்கு இதுவும் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா வந்து வராரு. வந்துட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. லைட்டு தட்டிட்டு பார்க்குறாங்க, இந்த ஜமால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு பையன் உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டுன்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை எடுத்து அவர் வந்து கவலையே படலை, பையன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் அங்கேயே பக்கத்துலேயே சிங்கி இருக்குது, அங்கே போய் தண்ணியை எடுத்துட்டு அவர் முன்னிக்கே வந்து பச்சை பண்ணுறாரு. அந்த தண்ணியில் பச்சை பண்ணி தண்ணியை வேகமாக தெளிச்சாரு, முகத்தில் தெளிச்சாரு. அந்த பையன் வந்து டப்புன்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டான். மயக்கப்பட்டு விழுந்தோடனே அந்த பையன் எப்படி இருக்காருன்னா, தூங்கும் போது மூச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூங்குற மாதிரி தான் இருக்கிறாரு. அப்போ இவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பையனுக்கு ஏதோ ஒன்று பட்டிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அவங்க அண்ணனோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 பேரும் வெளியேறோம். அப்பப்போ பார்த்துக்க சொன்னது நம்ம பையனோட மூத்த பையன்ட்டு தான் பார்த்துக்க சொன்னோம். அப்போ இந்த பையன் பண்ணுற ஏதோ ஒரு வேலைனால தான் இந்த 2வது பையனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமாட் அப்படின்னு கத்துறாரு அந்த நைட்டே. வணக்கம் மீனா சிஸ்டர். அந்த நைட்டே பிடிச்சி கத்துறாரு, ராமாட் அப்படின்னு கத்துறாரு. கத்துற சத்த கேட்டேன்னு அவர் துண்டக்கான துணியை கொண்டு வேகமாக ரம்மாட்டா யாரு பா அப்படி சொல்லிட்டு வேகமாக அலறிக்கிட்டு எந்திரிக்கிறாரு. போச்சு, இன்னைக்கு ஏதோ கச்சேரி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மள, ஏதோ இன்னைக்கு நம்ம நல்லா வாங்கிக்கிட்டோம், போச்சு போன்னு சொல்லிட்டு அவர் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. வணக்கம் அண்ணன். அவர் வராரா, வந்துட்டு நல்ல பையன் மாதிரி அப்படியே நிற்கிறாரு. இந்த ரமாட் வந்து நிற்கும் போது அவங்க அப்பா வந்துட்டு, உண்மையை சொல்லு, உன் தம்பி எங்கேயாவது கூட்டு போனியா, சொல்லு உண்மையை, உன் தம்பிக்கு என்னாச்சு தெரியுமா அப்படி சொல்லி பிடிச்சி கத்துறாரு. கத்தும்போது ராமாட்டுக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது. ஐயோ போச்சு, நல்லா வாங்கி கட்டிக்க போகிறோம், இன்றைக்கி செம்ம பூசை உழுவு போகுது, நல்லா வெளுத்து கட்ட போகிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உண்மையை சொன்னாதானே நம்ம மாட்டிக்குவோம், நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இவர், இல்லைப்பா இல்லை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, எனக்கு எதுவும் தெரியாது, தம்பி என் கூட தான் இருந்தான், நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. அவங்க அப்பா அப்படியே மிரட்டுறாரு, ஒழுங்கா சொல்லு, உண்மையா சொல்றியே இல்லையா, இல்லை போய் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா சொல்லு, நான் கண்டுபிடிச்சேன் உரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. எல்லா அப்பாவும் அப்படி தானே, அப்பா ரோத்தான் எடுத்தாலே என்ன ஆகும், உதறும் அப்படியே உடம்பெல்லாம், போச்சு இன்னைக்கு தர்ம பூசை இருக்குது, இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் தோல் உரி போகுதுன்னு தெரியாமல் அப்படியே பயந்துக்கிட்டு நடுங்குவோம் இல்லையா.
வளர்ந்த பிறகு தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எதிர்த்து நிற்போம். ஆனால் வந்துட்டு அந்த வயசில் ஒரு 12 11 வயசுலலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். அப்போ இவங்க அப்பா அந்த மாதிரி கண்ணு பொருசாக்கி அப்படியே மிரட்டி கேட்கும்போது இவருக்கு பயம் வருது. ஆனால் இருந்தாலுமே என்ன பண்ணுறாரு, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, தம்பி நல்லா தான் இருந்தாருன்னு அவர் அப்படியே சாதிக்கிறாரு. அவர் சொல்லும்போது கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு, உண்மையாவா நான் கண்டுபிடிச்சேன்னா அதோடு நான் உரிச்சு எடுத்துகிறோம், உண்மையை சொல்லுன்னு. உண்மையாப்பா நான் எதுவுமே பண்ணலை, நான் தம்பி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, தம்பி வீட்டில் தான் இருந்தாருப்பா, உண்மைப்பா சொல்லி அழுவும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து சந்தேகம் வரல, அவர் நம்புறாரு. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. கடைசி இவர் அப்படியே சொல்லும்போது அவர் திருப்பி இது மாதிரி சொல்லும்போதே அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்புகிறாங்க இவர் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே, இவங்க அம்மா அப்பா 2 பேருமே சரி பையன் எங்கேயுமே கூட்டு போகலன்னா எதுவுமே சீரியஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ஏதோ காத்தோட வந்துதான் இருக்கும், பையனுக்கு இந்த மாதிரி கிண்ண பண்ணியிருக்கோம், நம்ம இந்த மாதிரி தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் ஓடிடும், இனிமே வராது அப்படின்னு நினச்சிட்டு அவரை அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ ஜமால் பையன் வந்துட்டு தூக்கிக்கிட்டு கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. ஏன்னா அவர் தூங்குற மாதிரி இருக்கார் இல்லையா, அப்படியே தூங்க வச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் ஆகுது. இவர் ரஹ்மாட்டுக்கு வந்து அழுவதான் அங்கே இருந்தாலுமே அவர் அந்த உண்மையே சொல்லலை. அவரும் ஜாலியாக இருக்கார். நல்ல வேலைப்பா நம்ம நல்லா தப்பிச்சோம், இல்லை இன்னைக்கு நல்லா செம்ம பூசை விழுந்திருக்கும், அதுலேருந்து நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். அந்த விஷயத்த வெளியில் சொல்லவே இல்லை. அன்னிலேருந்து இந்த ஜமால் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டு வாசலுக்கிட்டேயே உட்காந்துட்டு இருப்பார். அந்த படி இருக்கு இல்லையா கீழே இறங்குறதுக்கு, அந்த படிக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம். வெட்ட வெளியை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருப்பாராம். ஏதோ ஒரு ஞாபகத்தில் பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டே இருப்பாராம். அப்போ ரஹ்மான்ட்ட வந்து நிறைய தடவை வந்து கேட்டிருக்காரு, ஏன் ஜமால் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்க, அண்ணனுக்கு பயமாக இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்டாக்கா இவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாராம், இல்லைண்ணா எனக்கு என்னமோ அந்த திருப்பி அந்த கடலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாராம். வேறு எதுவுமே பேச மாட்டாராம். ஸோ இவர் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு, சரி நீ இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காது, அம்மா மணிக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னா அண்ணனுக்கு அடி விழுவோம், நீ விட்டுரு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக அண்ணன் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேயா, நீ வந்து இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு இவர் டீல் பண்ணுறாரு தம்பிக்கிட்ட. அப்போ அவரும் சிரிச்சுக்கிட்டு ஓகேன்றாரு. இந்த மாதிரி லிமிட்டான பேச்சு தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் வந்து பேசும்போதெல்லாம் வந்து இவர் லிமிட்டான பேச்சு தான் பேசியிருக்காரு. முந்தி மாதிரி வந்து இந்த சுட்டித்தனமாக அங்கங்கே ஓடுறது ஆடுறது வெளியில் உட்காந்து விளையாடுறது மண்ணில் அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த ஜமால் வந்து இதெல்லாம் தோத்தெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு இந்த ஜமால் பையன் இருக்கார் இல்லையா, அந்த ஜமால் பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சோலாட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சரி வாங்க நம்ம வந்து சோலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஃபேமிலியோட சோலாட் பண்ணுறதுக்குலாம் டோவா பண்ணுறதுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி சொல்லிட்டு எல்லாம் உட்காடுறாங்க. இந்த ஜமால் வந்து நான் வரலன்னு சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலிலாம் இல்லை நீ வா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டா நல்லது தானே, வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா நார்மலாக அப்படி தானே குடும்பத்தோடு சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு நம்ம செஞ்சு ஆகணும்ல, நல்ல விஷயம் தானே. அப்போ இவரை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, உரும ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து ஏசும்போது அவங்க அப்பா ஏசும்போது அந்த வாய்ஸ் வந்து நார்மலாக ஜமால் மாதிரி ஆயிருக்கு. இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் கிச்சனில் வந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்கிறத பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா பார்த்துருக்காங்க, ஒரு 3-4 தடவை பார்த்துருக்காங்க வீட்டில். அவங்க அண்ணன் பார்த்துருக்காங்க, அவங்க அப்பாவை தவிர. ஏன்னா அவங்க அப்பா மேக்ஸிமம் வெளியில் இருப்பார் இல்லையா, மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்காங்க. முக்கியமாக அந்த கிச்சனில் தான் வந்து இருந்திருக்கு அந்த கருப்பு உருவம். இப்போ அக்கா முதல் சொன்னாங்க இல்லையா, கருப்பாக இருக்கும், கண்ணு மட்டும் லைட்டாக இருக்கும்னு, அதே மாதிரி தான் இந்த உருவம் பார்க்குறதுக்கு இருக்குது. அப்போ இவங்களும் வந்து நினச்சிருக்காங்க நிறைய நாள், ஏன்னா அது கட்டையாக இருக்கிறதுனால ஒருவேளை ஜமால் பையனாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கிச்சனுக்கு போய் பார்த்தா அந்த ஜமால் பையன் அங்கே இருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, என்ன அங்கே இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் சோலாட் பண்ணும்போது கூட வந்து பையன் இந்த மாதிரி உரும்புறான்னா அது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, நம்ம போயிட்டு உஸ்தரை கூட்டிகிட்டு வருவோம், இது சரியில்லை, கொஞ்ச நாள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜமாலுக்கு எது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் வந்து ஒத்துக்கிறாரு, சரி பரவாயில்ல நம்ம கூட்டிகிட்டு வருவோம் அப்படி சொல்லி உஸ்தட்டை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது உஸ்தாட்டு வாசலில் நுழையும் போதே இவர் வந்து கேட்குறாரு, உஸ்தாட்டு உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்லையா 4 பேர் மொத்தம் இருக்கோம், 2 பிள்ளைங்க, நாங்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சிரிச்சுட்டு அப்போ யார் கிச்சனில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு கைஸ். அதை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா உண்மைக்கு ஏதோ ஒரு அமானுஷம் வீட்டோட இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு.
அவர் உள்ளுக்கு வராரு. சரி பரவாயில்ல, எல்லாருமே இங்கேயே உட்காந்துருங்க சொல்லிட்டு இவர் வந்து நடுவில் உட்காந்துட்டு இவர் வந்து அந்த சுவிட்சில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் 1 by 1 பேசிக்லேருந்து வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் வந்துட்டு அப்படியே ஜமால் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த வாய்ஸ் வந்து இந்த வயசானவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வயசான வாய்ஸ் வந்து வருது. எதுக்கு என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விட்டுரு, நான் என் பையனை கூட்டிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. அதாவது ஜமாலோட உடம்புல அந்த 7 வயசு பையனோட உடம்புல வயசானவங்களோட இது அமானுஷம் இருக்கலாம், அது வந்து சொல்லுது என் பையனை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லுது. அப்போ இந்த உஸ்தாத் வந்து கேட்குறாரு, உன் பையனா, யார் உன் பையன் அப்படி கேட்கும்போது, இந்த பையனா என்னோட பையன், என் பையன் ஒத்துக்கிட்டான், எனக்கு பையனாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், நான் அவனை கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு அந்த அம்மானுஷம் வந்து சொல்லுது. அப்போ உஸ்தாட் வந்து சொல்கிறாரு, நீ வந்து யாரையும் எடுத்துகிட்டு போக முடியாது, இது வந்து இவங்களோட பையன், அது எப்படி உன் பையனாக ஆகும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த அம்மானுஷம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் வந்து என்னோட வாழ்கிற இடத்துல இருக்கும்போது இந்த பையன் வந்திருந்தான், அந்த பையன் வரும்போது நான் கேட்டதுக்கு ஜட்ஜி பண்ணிட்டான் அப்படின்னு அது சொல்லுது. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன எப்போ எது உன் இடம் அப்படி கேட்கும்போது தான் அந்த அமானுஷமே சொல்லுது, நான் இருக்கிற இடம் இந்த இடம்னு சொல்லி அந்த பந்தாய் பேர் வந்து சொல்லுது. அந்த பந்தாய் பேர் சொல்லுது. ஸோ அந்த இடத்த சொன்னோன்னே இவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா பையன்கிட்ட, அந்த பெரிய பையன்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க, இந்த ஜமாலை கூட்டிக்கிட்டு நீ இந்த மீன் பிடிக்கிறதுக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. அந்த அன்னைக்கு அவங்க அப்பா கேட்டப்ப கூட இவர் வந்து சொல்லிட்டாரு, நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல தம்பியேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொன்னார். இல்லை உண்மையாக நான் கூட்டிகிட்டு போவே இல்லைன்ட்டுன்னு. வணக்கம் கிஷா பாய், வணக்கம் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். அப்போ இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்ன உஸ்தாட் இது மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லுது அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இந்த பெரிய பையனா மறைச்சிருக்கான்னு சொல்லி 2 பேருமே வந்து பார்க்குறாங்க முறைச்சிக்கிட்டு. அப்போ ரஹ்மாட்டுக்கு ஆல்ரெடி பயம் வந்துருச்சு, அழுவையும் வந்துருச்சு கூடவே. அழுதுகிட்டு என்னை மன்னிச்சிருங்க, சாரி நான் தெரியாமல் தான் பண்ணேன், அன்றைக்கி அப்பா என்னை அடிச்சுட்டு வர சொல்லிட்டு தான் நான் வந்து பொய் சொன்னேன், என்னை மன்னிச்சு சொல்லி தேம்பி அழுகுறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே மாலுவாயிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, பெரிய பையன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, ஏன்னா நம்ம கேட்டப்போ கூட வந்து உண்மையை சொல்லலை இல்லையா, கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், இல்லை நான் கூட்டிகிட்டு போகல, பையன் 2 பேருமே நாங்கள் வீட்டில் தான் இருந்தோன்னு சொன்னதுனால அவங்க அப்பா நம்பிட்டார். இப்போ உஸ்தாட் மின்னுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னே அவருக்கு ஒரு மாலு. அப்போ ஏசுறாரு, நான் அன்னைக்கு கேட்டப்ப நீ சொல்லவே இல்லை, ஏன் இப்படி பேரு கெடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஜமாலோட பிரச்சனையே தீக்கணும் இல்லையா, அதனால 2 பேருமே அந்த விஷயத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போ வந்து உஸ்தாட் வந்து கேட்குறாரு, மேலும் கேட்குறாரு, எதுக்கு நீ வந்து இங்கே தொந்தரவு பண்ணுற, உன்னோட இடம் வந்து கடல் அப்படின்னும் போது நீ அங்கேயே இருக்க வேண்டியதுன்னு எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்டதுக்கு ஜமால் வந்து இப்போ ஜன்ஜன் பண்ண மாதிரி இது சொல்லுது. அப்போ தான் உண்மை கதை தெரியுது கைஸ். அந்த அம்மானுஷன் தான் இந்த உஸ்தாட்கிட்ட சொல்லுது. என்ன கதைனா, இந்த கடலில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹந்து லாவோட் நிறைய இருக்குது, நிறைய விதமான ஹந்து இருக்கு இல்லையா. அப்போ இந்த அமானுஷம் வந்து கடலில் இருக்கிறது, கடலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் இவங்க வந்து படகுல தனியாக போகும்போது இந்த ஆத்மாக்கள் வந்து சூஸ் பண்ணுறவங்க சில வகை மனுஷங்களை சூஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கூட்டிகிட்டு போகிறதுனா என்ன அர்த்தம், நம்மளை சாகடிக்கிறதுக்கு, அதுதான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்தாதான் அந்த மாதிரி செய்ய முடியும் இல்லையா. ஆமாம், அந்துலாவோட். அப்புறம் வந்துட்டு இது என்ன ஆகும்னா, இந்த அமானுஷங்களுக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சுத்தமான ஆத்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு தீய எண்ணமும் இருக்காது அவங்களுக்கு. இவங்களை வந்து எப்படியாவது கவுக்கணும், இவங்களை எப்படியாவது வந்து முடிச்சு விடணும், இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்போல்லாம் நினைக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சின்ன பிள்ளைங்களும். வளர தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இந்த பொறாமை பிடிக்கிறது, இந்த ஒரு ஆளை ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறதெல்லாம் வரும். ஆனால் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது எந்த ஒரு தவறான எண்ணங்களும் நம்மளுக்கு வராது, இன்னசென்ட்டாக இருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஆத்மாக்களுக்கு கூட, இந்த அமானுஷத்துக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களை, இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறவங்கள ரொம்பவே பிடிக்கும். அப்போ இந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு வரும்போது, இந்த ஜமாலை கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஆத்மாவுக்கு பிடிச்சிருச்சு, இந்த அமானுஷத்துக்கு பிடிச்சிருச்சு ரொம்பவே. யாரோ புதுசாக வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு, எப்போவுமே வராதவங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபாலோ பண்ணும்போது அதோட ஜன்ஜனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கையை தொட்டாலே வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண மாதிரி,
ஸோ இந்த கட்டைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கட்டையை வந்து இவர் டச் பண்ணார், தூக்குனாரு. அப்படின்னு தூக்கும்போது தானே இவருக்கு வந்து ஏதோ ஆகி இவர் கீழே விழுந்தாரு. ஸோ இந்த அமானுஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜஞ்சியானை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போயிருக்கு, இந்த படகோடு சேர்ந்து போயிருக்கு. அந்த டைமில் இந்த ஜமால் பையன் வந்து தூக்குனோன்னே அதுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம பையனாக இருக்கிறதுக்கு இந்த பையன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான், நான் வந்து இந்த பையனுக்கு அப்பா இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணியிருக்கான் அப்போவே. ஸோ இதோட கதையை புரியுற மாதிரி சொல்கிறேன், அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை இந்த அமானுஷம் வந்து இந்த பையனோட கூட வந்ததுக்கு காரணமே இதுதான். அதுவே இவங்க அண்ணன் வந்து குதிச்சு இந்த பையனை காப்பாற்றாமல் இருந்திருந்தாருன்னா அந்த அன்னைக்கே வந்து இந்த ஜமால் பையன் இறந்துருப்பான், மூழ்கி இறந்து போயிருப்பான். ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த பையன் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டாரு. ஸோ இந்த உஸ்தாடு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இவர் வந்து சொல்கிறாரு, நீ இப்பயே போகலை, நான் வந்து கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், நான் வந்து உன்னை அழிச்சிருவேன், உன்னை இங்கேருந்து நான் வந்து விரட்டிடுவேன். ஸோ நீயே ஒழுங்கு மாதிரி தான் போகிறதா இருந்தால் சொல்லு, நான் வந்து உன்னை இது பண்ணி விட்டுருவேன், உன்னை வந்து அடக்காமல் உன்னை அனுப்பி விட்டுருவேன், இல்லைனா உன்னை எதுலையாவது அடக்கி வச்சிருவேன், பாட்டில்லையோ இல்லை எதுலையோ அடக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடக்கி வச்சிருவேன், எது வேணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சொல்லுது, முடியாது, என் பையனை நான் கூட்டிக்கிட்டு தான் போவேன், இது என் பையன், இந்த பையனுக்கு யாருமே இல்லை, பாவம் தனியாகவே இருக்கான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உஸ்தாடு வந்து 2 பேர்த்தையும் பார்க்குறாரு, அவங்க அம்மாவையும் அப்பாவையும். பையனை கவனிக்கிறது இல்லையா நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ 2 பேருமே வந்து இல்லை உஸ்தாத் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பையனை, இதுக்கு முன்னாடி பையன் வந்துட்டு நல்லா தான் இருந்தார், இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் மேபி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் அப்போ இந்த உஸ்தாத் வந்து என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்ல சொல்லிட்டு அந்த அம்மானுஷத்துக்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஆமாம் பாட்டிலில் கூட அடைச்சி வைப்பாங்க அக்கா. அப்போ வந்துட்டு இந்த அம்மானுஷத்தில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு, முடியாது, இது வந்து இவங்க வீட்டு பிள்ளை, இவங்க நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே வந்து இந்த பையனை இக்னோர் பண்ணலை, கண்டுக்காமலாம் இல்லை, இந்த பையன் நல்லா தான் சந்தோஷமாக இருக்கான், நீ வந்து உன் சுயநலத்துக்காக இந்த பையனை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க, யாரும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது மனுஷங்களை, நீங்கள் உங்கள் உலகத்தில் வாழுங்க, மனுஷங்க வந்து இவங்க உலகத்தில் வாழ்கிறாங்க, ஸோ அவங்கள வந்து நிம்மதியாக விடுங்க, இங்கேருந்து போயிருன்னு சொல்லி அவர் மந்திரம் 1000 சுவிட்சில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1000 சுவிட்சு படிக்க என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் முட்டை கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு முட்டை வேணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முட்டையை எடுத்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அது படிக்க என்ன ஆயிடுச்சுன்னா டப்புன்னு இந்த ஜமால் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்ட பிறகு அந்த முட்டையை வச்சுக்கிட்டு தானே வந்து இவர் வந்து மந்திரம் படிக்கும்போதே அந்த ஜமால் பையனோட உடம்பு சுற்றியும் வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அது பண்ணி அவர் வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் சேர்ந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முட்டையை வந்து டப்புன்னே உடைக்கிறதுக்கு அந்த நாக் பண்ணுறாருல அந்த முட்டையை, ஏன்னா நம்ம சும்மா அந்த நகத்தை வச்சு ஒரு மாதிரி நாக் பண்ணாலே உடஞ்சிக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நாக் பண்ணுறாரு. பார்த்தா உள்ளே இருந்து கருப்பாக அப்படியே கொட்டுது, முட்டைக்குள்ளேருந்து கருப்பாக அப்படியே கொட்டுது. அப்போ அதை காமிக்கிறாரு, இதை பாருங்க நான் வந்து வெளியே எடுத்துட்டேன், பையனை வந்து பையன் உடம்புலேருந்து வெளியேறிச்சு, ஆனால் அவருக்கு அன்னையிலேருந்து பந்தாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ என்ன பந்தாங்க அவர் வந்து சொல்கிறாருன்னா, இவருக்கு அன்னையிலேருந்து வந்து இந்த கடலுக்கு, அதாவது இந்த கடல் மட்டும் இல்லை, இந்த பந்தாய் சொன்ன இல்லையா அந்த இடம் மட்டும் இல்லை, எந்த கடலுக்குமே அவர் வந்து போகக்கூடாது, அதாவது இவரோட 25 வயசு வரைக்கும். அப்போ இவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த 25 வயசு வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு அமானுஷத்துக்கும் வந்து ஒரு டைம் நேர கணக்குன்னு ஒன்று இருக்கான். அப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸ்பெஷலி இந்த அந்து லாவோட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் அப்படின்னு காலக்கணக்கு இருக்குது. அது வரைக்குமே வந்து நம்மளோட சொல்கிறத நீங்கள் கேட்காம உங்கள் பையனை வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது, அது இந்த இடமா இருக்கட்டும் இல்லைனா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கடலுன்றது வந்து சங்கமிக்கும். ஓகே, ஒரே இடத்துல வந்து கூடும் இல்லையா, எந்த ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து வாய்ப்பு இருக்குது அது கிண்ணு ஆகிறதுக்கு. ஸோ உங்கள் பையனை 25 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, கடல் பக்கத்து நீங்கள் கூட்டிகிட்டு போகவே கூடாது. ஸ்விம்மிங் பூலுக்கு வேணுமா கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் கடல் பக்கத்தை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போகவே கூடாது, அது வந்து ஆபத்து. அடுத்த தடவை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரே தடவை உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஜமாலை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு 20 வயசு, இந்த ஜமாலுக்கு 20 வயசு. இந்த 20 வயசுமா, அதாவது இந்த 7 வயசுலேருந்தே இந்த 20 வயசு வரைக்குமாவே அவங்க வீட்டில் யாருமே இவரை கடலுக்கு விட்டதே இல்லையா, நல்லா பாதுகாப்பாகவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று இவருக்கு என்ன பயம்னாக்கா, இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது, எனக்காக ப்ரே பண்ணுங்க, இந்த 5 வருஷம் நான் வந்து கடந்துட்டேன் அப்படின்னாக்கா நான் கடலுக்கு போகலாம். ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கு சம்டைம் என்ன ஆகும்னா மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குமா,
கடலுக்கு போகணும் இன்னைக்கு, எனக்கு ஆசையாக இருக்குது, கடலுக்கு போய் ஆகணும், எல்லாரும் போகிறாங்க, நம்ம மட்டும் போக முடியாமல் இருக்க, சே கடலோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவருக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சின்ன வயசில் இந்த மாதிரி நடந்ததுனால அந்த ஒரு பயமும் இருக்குது. இவர் என்ன பண்ணுவார், மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாராம். வேண்டாம், நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டாம், சரி அம்மா அப்பா சொல்கிறத நம்ம கேட்போம், சின்ன வயசில் நம்மளுக்கு எது ஒரு உடம்புல இருந்த மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணோம், ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும் சொல்லிட்டு இவர் அதை மீறவே இல்லையா இது நாள் வரைக்கும். ஸோ இந்த கதை கைஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ பிள்ளைங்க இந்த மாதிரி கடலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மூழ்கிடுவாங்க. நல்லா தான் இருப்பாங்க, நம்ம கூடயே விளாண்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப தூரமாலாம் போக மாட்டாங்க கைஸ், கரைக்கிட்டு தான் விளாண்டுட்டு இருப்பாங்க, நல்லா நார்மலாக இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கடலில் மூழ்கி அப்படி இது பண்ணி காண போயிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி லிம்மாசானவங்க இறந்தவங்கலாம், எஸ்பெஷலி சின்ன பிள்ளைங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹந்து லாவோட்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தம் தேடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் வேணுமா, அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க வேணுமா, ஸோ இந்த இந்த அமானுஷம் மாதிரி. ஸோ இவங்களுக்கு வேணும்னு யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து அது பந்தங்க இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறப்ப கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடலில் வந்து உங்கள் பையனுக்கு வந்து கண்டம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போவாதீங்க அப்படின்ட்டுனே. ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட இதில் சேரலாம். அதனால தப்புன்னு வந்து இந்த அதனால மட்டும் கிடையாது, இதனாலேயும் இருக்கும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நிறைய வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து பிள்ளைங்க மூழ்கி இறந்து போயிடுவாங்க, தேட காணாவே போயிடுவாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் 2 வாரம் இல்லைன்னா கிடைக்காமே போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேஸ் இருக்கும் பாருங்க. இப்போ இது மாதிரி கூட இருக்கலாம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இந்த கதையை பொறுத்து. ஸோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கண்டதை வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். கடலுக்கிட்டலாம் போனால் ஏதோ தொட்டுட்டு எடுக்கிறது, அதை வந்து மூந்து பார்க்குறது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சொல்லி கூட்டிகிட்டு போங்க.